பூலோக சொர்க்கமாம் ஸ்ரீரங்கத்தில் பாரத் கிரீன் எம்பயர் 41 லட்சம் ரூபாய் முதல் பிரம்மாண்ட அடுக்குமாடி வீடுகள் விற்பனை. February 3, 4, 5 சிறப்பு சலுகை. தொடர்புக்கு 9842015969. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு February 27 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் பணிக்குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட 105 பேர் தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கூடுதலாக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் BG ராஜேந்திரன், சுதா K பரமசிவன், AK ஸ்ரீனிவாசன், கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சரவண பெருமாள் ஆகியோரும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 74வது குடியரசு தின விழா பெரும் விமர்சையாக நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை ஒட்டி ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் என ஒவ்வொரு இடத்திலும் மூவர்ண கொடியை அந்தந்த துறை உயர் அதிகாரிகள் ஏற்றி வைத்து மரியாதை செய்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஒரு கல்லூரி கல்வி நிறுவனத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த வள்ளி அம்மாளை கொடி ஏற்ற வைத்து பெருமைப்படுத்தியுள்ளனர். வள்ளி அம்மாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்த இந்த சம்பவம் பார்ப்பவர்கள் பலரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. பழனி கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகம் அவமதித்ததால் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப் போவதாக பழனி ஆதீனம் புலிப்பாணி சுவாமிகள் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போகர் சித்தரின் சீடரான புலிப்பாணி சித்தரின் கருவழி வாரிசான புலிப்பாணி ஆதீனத்தை அழைக்காமல் கும்பாபிஷேகத்தை நடத்துவதாக கூறி நேற்று இரவு பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் திருக்கோவில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலிப்பாணி ஆதீனத்தை வேண்டுமென்றே புறக்கணித்ததாகவும் இந்த செயல் ஆளும் திமுக அரசுக்கு நல்லதில்லை என்றும் கோஷமிட்டனர். சீனா உள்ளிட்ட பல தெற்காசிய நாடுகளில் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டிய கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று கொரோனா பாதிப்பிற்கு எந்த மாவட்டத்திலும் உயிரிழப்பு இல்லை என்றாலும் நேற்று 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கோவை உள்பட 5 மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு பதிவாகியுள்ளது. 33 மாவட்டங்களில் பாதிப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனது குலதெய்வ கோவிலில் நேற்று சாமி தரிசனம் செய்தார். பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த O பன்னீர்செல்வம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவர் என்றும் 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என்றும் தெரிவித்தார். விரைவில் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அடையாறு ஆற்றின் முகத்வாரத்தை அகலப்படுத்தி தூர்வாரும் பொதுப்பணித்துறையின் திட்டத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் அனுமதி கொடுத்துள்ளது. 2021 21 கோடி ரூபாய் செலவில் அடையாறு ஆறு கடலில் சேரும் பகுதி முதல் திருவிக பாலம் வரையிலான பகுதிகளை அகலப்படுத்தி தூர்வாரும் பணியை மேற்கொள்ள மாநில பொதுப்பணித்துறை முடிவு செய்து திட்டத்தை தயார் செய்தது. அடையாறு ஆற்றில் நீரின் போக்கு மற்றும் அது தாங்கும் திறனை அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி 21.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவிக பாலம் முதல் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் இடம் வரை அலையாத்தி தாவரங்கள் இருக்கும் இடம், தீவுகள் உள்ள இடம் தவிர்த்து 176.35 ஏக்கர் பரப்பளவில் தூர்வாரப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வத்திற்கு சொந்தமாக மனை உள்ளது. இந்த மனையின் வடபுறத்தில் திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் மாவட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் S கல்யாண சுந்தரம் மற்றும் சிலர் இவரது சுற்றுச்சுவரை இடித்து அத்துமீறி நுழைந்து அங்கு கட்டிடம் கட்டுவதற்கான பள்ளம் தோண்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்வம் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை கடந்த 24ஆம் தேதி விசாரணை செய்த நீதிபதி February 2ஆம் தேதி வரை அந்த இடத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என உத்தரவிட்டார். இதனால் கும்பகோணம் திமுகவினரிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பொருளாதார, சமூக, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பிற தளங்களில் இந்தியாவின் சாதனைகள் பரவலாக அறியப்பட்டவை என்றும், இந்தியா சர்வதேச ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் பெருமளவில் பங்காற்றி வருகிறது என்றும் புகழ்ந்துள்ளார். தமிழக அரசியல் களம் பெருமளவில் சூடுபிடிக்க காரணம் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே அவ்வப்பொழுது உரசும் அரசியல் சண்டைகள்தான். குடியரசு தினத்தை ஒட்டி நேற்று ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். விருந்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்றார். ஆளுநரும் முதல்வரும் விருந்து நடக்கும் இடத்திற்கு ஒன்றாக வந்தனர். அப்போது இடதுபுறத்தில் விருந்தினர்கள் அனைவரும் வரிசையாக நின்றனர். அவர்கள் அனைவரையும் பார்த்து வணக்கம் வைத்துக் கொண்டே வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக தலைவர் அண்ணாமலையை பார்த்ததும் ஒரு அடி முன் சென்று கை கொடுத்து கிளம்பிச் சென்றார். பல அரசியல் வேறுபாடுகளுக்கு இடையில் விருந்தின் மரபுகளை பின்பற்றி இருவரும் கை கொடுத்துக் கொண்டது பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்.